தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கைக்கு வராங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த திருப்பார்கடலை கடைந்து இதுல இருந்து அமிர்தத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், எல்லாரும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. முடிவுக்கு வந்த பின்னாடி ஒரு கூட்டம் அமைத்து அந்த கூட்டத்தின் மூலியமாக மந்திர பருவத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திர பருவத்தை தூக்கிட்டு வர முயற்சி பண்றாங்க. நடுவில் அவங்களால முடியாம பட்சத்துல கருடன் உதவி கொண்டு என்ன பண்ணார், பகவான் இந்த மந்திர பருவத்தை கொண்டு வைக்கிறார். அதுக்கப்புறம் அந்த மந்திர பருவத்தை உபயோகப்படுத்தி இந்த பால் திருப்பார்கடலை கடைய ஆரம்பிக்கிறாங்க. கடையும் போது அங்க மலை ஆட ஆரம்பிக்குது. ஸோ மலைக்கு கீழே எந்த ஒரு பொருளும் இல்லாதனால அந்த மலை ஆட ஆரம்பிக்கிறதுனால பகவான் என்ன பண்றாரு, கூர்மஸ்வரூபத்தை எடுத்து கட்சப ரூபத்தை எடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த மலை கீழே போயிட்டு அந்த மந்திர மலைக்கு ஒரு முட்டு கொடுக்குற மாதிரி தன்னுடைய முதுகுக்கு மேல ஏற்றி வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க கடைய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பகவான் அவங்க கடையும் பொழுது அவங்களுக்குள்ள நுழையிறாரு. எல்லாருக்குள்ள நுழைஞ்சிருக்காரு. 6 சுரூபம் நுழைஞ்சிருக்காரு பகவான். அங்க தேவர்களுக்குள்ளார சப்தகுணமாகவும், அங்க இருக்கக்கூடிய அசுரர்களுக்குள்ளார ரஜோகுணமாகும், அங்க இருக்கக்கூடிய அந்த பாசுகி அப்படின்ற பாம்புக்குள்ளார தமோகுணமாகும், அது மட்டும் இல்லாம கீழே பகவானே கூர்ம ரூபமாகும், அந்த மலைக்குள்ளார இருக்கக்கூடிய பரமாத்மா ஸ்வரூபமாகும், அந்த மலைக்கு மேல சஹசிராட்ச அப்படின்னு சொல்ற மாதிரி 1000 கைகளோட என்ன பண்றாரு பகவான் மேலே உட்காந்து என்ன பண்றாரு, அஜித்தனா உட்காந்து என்ன பண்றாரு அப்படின்னு அந்த மலைக்கு மேல உட்காந்து கடைய ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்படி கடையும் போது அங்க முதல்ல தோன்ற ஆரம்பிக்குது. அந்த விஷம் தோன்ற வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். அந்த கதையை பார்க்கும்பொழுது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கதையோட சேர்த்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டோம். ஏன்னா அமிர்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம். அமிர்தம் அப்படிங்கிறது இந்த ஆத்மாவுடைய நிரந்தரமான நிலை அப்படிங்கிறது அமிர்தம் அப்படிங்கிறதும், அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் அப்படிங்கிறதா நம்முடைய ஆத்மஸ்வரூபத்தை காட்டக்கூடிய நிலை அப்படிங்கிறதும், அங்க இருக்கக்கூடிய புலன்கள் தான் நம்முடைய புலன்களை தான் நம்ம என்ன சொல்றோம், அசுரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த புலன்களும் இந்த மனம் புத்தி இதெல்லாம் கலந்தா என்ன பண்ணும் அப்படின்னா ஆத்மாவோட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த உலகத்துல. ஸோ அப்படி வேலை செய்யும் பொழுதுதான் என்ன ஆகுது, அமிர்தம் அப்படின்ற அந்த மோட்ச ஆனந்தத்தை ஒரு அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கைக்கு வரா. அந்த உடன்படிக்கை வந்த பின்னாடி என்ன பண்றாங்க, அவங்க முதல்ல சாஸ்திரத்துக்கிட்ட போறாங்க. அந்த சாஸ்திரத்துக்கிட்ட இருந்தா கத்துக்கணும் எப்படி மோட்சம் அடைகிறது அப்படிங்கிற விஷயத்த. ஸோ அதுல மந்திர பர்வதம்னா என்ன அப்படின்றத பார்த்திருந்தோம். வாசுகி என்ன தத்துவம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் அந்த வாசுகினுடைய முன்பகுதி என்ன, பின்பகுதி என்னது, அவங்க கடையும் போது முதல்ல என்னெல்லாம் வெளியில வர ஆரம்பிக்குது, அப்புறம் பகவான் எப்படி அந்த மந்திர பர்வதத்தை தூக்கிட்டு வரதுக்கு உதவி பண்ணார் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை விஷயம் பார்த்தோம். அதுக்கப்புறம் தூக்கிட்டே வந்தாலுமே கூட அந்த மந்திர பர்வதம் கீழே இருந்து என்ன பண்ணார், அவர் தான் அந்த பர்வதத்தை கடையறதுக்கு உதவிகரமா இருந்தார் அப்படின்ற அந்த தத்துவம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பார்த்திருந்தோம். ஸோ இப்படி அவங்க கடைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெரிய திருப்பார்களை கடைய ஆரம்பிக்கிறாங்க. கடைய ஆரம்பிக்கும் போது அதுக்குள்ள இருந்து முதல்ல ஆலகால விஷம் அப்படின்ற விஷம் வந்தது அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். ஸோ அந்த விஷம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா எல்லா தேவர்களும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருடைய உடம்பும் கருக ஆரம்பிக்குது. யாராலையும் அந்த விஷத்தை தாங்க முடியல. மொத்த உலகமும் ஸ்தம்பிச்சு போறக்கூடிய நிலைமையில வந்தது. யாராலையும் சுவாசிக்க கூட முடியல. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா சிவபெருமானை போய் சரணம் அடைகிறாங்க. ஏன்னா பகவான் ஏற்கனவே விஷ்ணு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா நிறைய இந்த தேவர்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு. கீழே கூர்ம ஸ்வரூபத்துல இருக்கார், மேல பார்த்தோன்னா அங்க அஜித ஸ்வரூபத்துல இருக்கார். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இதயத்துல இருந்து என்ன பண்றாரு, எல்லாத்தையும் ஊக்கப்படுத்திட்டு இருக்காரு இந்த மந்திரமலையை கடைவதற்கு. ஸோ இப்படி எல்லாமே அவர் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன பண்றார் பகவான், இந்த ஒரு பெருமையை சிவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இந்த பெருமையை சிவன் கிட்ட கொடுக்குறாரு. ஏன்னா பகவான் என்னைக்குமே தன்னுடைய பெருமையை காட்டிலும் தன்னுடைய பக்தனுடைய பெருமையை வெளில கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பார். ஸோ அதனாலதான் அர்ஜுனோட சண்டை போட சொல்லிட்டு அர்ஜுனா நான் ஏற்கனவே எல்லாத்தையும் கொண்டுட்டேன், என்ன பண்ண சண்டை போட்டு வெறும் பேர் மட்டும் வாங்கிட்டு போறான்னு சொல்லி சொல்றேன். ஸோ அப்படி பகவான் தான் எல்லாத்தையும் பண்றாரு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சதுனால அந்த பக்தர்களும் அதை பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ பகவான் என்ன பண்றாரு, பக்தனுக்கு பெருமையை கொடுப்பதற்காக ஒரு காரியத்தை பண்றாராம். எல்லாரும் சிவன் கிட்ட போய் எல்லாரும் சரணாகதி பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் சிவபெருமான் கிட்ட இருந்து சரணாகதி பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய பிரஜாபதிகள் குறிப்பா பிரம்மதேவர் எல்லாரும் அங்க சிவபெருமானை புகழ்ந்து நிறைய ஸ்தோத்திரங்கள் அங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்லும் பொழுது அதுல சிவபெருமானை புகழ்ந்து சொல்லக்கூடிய நமக்கு வாக்கியங்களாக இங்க பாகவத்துல கிடைக்க ஆரம்பிக்குது. அதுல அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். பிரம்மதேவர் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. தேவதேவ மகாதேவ பூதாத்மா பூத பாவனஹ திராகின
சரணாபம் ச திரிலோக்கிய தானநாத் விஷாத் சொல்லிட்டு தேவதேவா மகாதேவா எல்லா உயிரினங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவா இருக்கக்கூடியவரே, எல்லா உயிரினங்களையும் பாதுகாக்கக்கூடியவரே, நாங்க உங்ககிட்ட சரணாகதி பண்றோம். இந்த தானவாத் விஷாத் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த விஷத்துல இருந்து எங்களை இந்த 3 உலகத்தையும் என்ன பண்ணுங்க, காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவபெருமானை நிறைய புகழ்ந்து ஸ்தோத்திரங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிவபெருமான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள்ல வந்து தேவருக்கு உதவி பண்ணிருக்காரு. உதாரணத்துக்கு தக்ஷ யஜ்யம். தக்ஷ யஜ்யத்துல தக்ஷனை தண்டித்து அங்க தக்ஷனுடைய கர்வத்தை பங்கம் செய்து தேவர்களுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. ஏன்னா கர்வ பங்கம் அப்படிங்கிறது நல்லதுதான். தக்ஷன் வந்து ரொம்ப கர்வத்துல இருந்தாரா, நான் தான் பெரிய பிரஜாபதி, எல்லா பிரஜாபதிகளையும் கண்டு நான் தான் உயர்ந்தவன் கர்வத்தில் இருந்தான். இது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களுக்கு நல்லது பண்றதுக்காக தக்ஷனை அங்க வந்து தண்டித்து அவனை உதவி பண்ணார். அதே போல திரிபுர வதம் அப்படின்ற ஒரு கட்டத்துல என்ன பண்ண அப்படின்னா, திரிபுரா அப்படின்ற 3 விதமான அந்த உலகத்தையும் மயம் ஏற்படுத்தி அந்த உலகத்தையும் அந்த அசுரர்கள் எல்லாத்தையும் கொண்டு முடிச்சார். திரிபுரவதம் அப்படின்ற ஒரு பெரிய காரியத்தை பண்ணார். அதே போல கையில கரவதம் அப்படின்ட்டு பல அசுரர்கள் என்ன பண்ணிருக்காரு, சிவபெருமான் வதிச்சிருக்கனால உங்களால மட்டும்தான் இதை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சிவபெருமான் கிட்ட போய் பிரார்த்தனை பண்றாங்க. ஒரு சிலர் சிவபெருமானுடைய குணங்களை பத்தி பார்க்கும்போது அவர் ரொம்ப ஆக்ரோஷமானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கிண்டல் பண்றது உண்டு. இன்னும் ஒரு சிலர் வந்து அவர் சுடுகாட்டுல வாழக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹேளம் பண்றது உண்டு. இன்னும் ஒரு சிலர் வந்து அவர் எப்ப பார்த்தாலும் பார்வதியோட கொஞ்சி கொலாவிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து ஏளனம் பண்றது உண்டு. ஆனா அவர் எப்படிப்பட்ட துறவுல இருக்கார், அவர் எப்படிப்பட்ட தபசுல இருக்கார், அவர் எப்படி ஆத்மராமனா இருக்கார், எல்லா ஆத்மராமர்களையும் காட்டிலும் அவர் எப்பயுமே ஆத்மாவில் எப்ப ஆனந்தத்தோட இருக்கார், எப்படிப்பட்ட பெரிய வைஷ்வனா இருக்கார் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த சிவபெருமானை புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பேசிய பின்னாடி சிவபெருமான் அவங்க எல்லாருக்கும் பதில் சொல்லும் விதமாக பார்வதிக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். சிவபெருமான் அவங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா சிவபெருமானுடைய இன்னொரு பேர் அசுதோஷா அப்படின்னு சொல்றோம். அசுதோஷா அப்படின்னா ரொம்ப எளிமையாக ஆனந்தம் அடையக்கூடியவர் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் என்ன பண்றார், இப்படி இவங்க பிரார்த்தனை பண்ண உடனே ரொம்ப சந்தோஷப்படுறார். ஸ்ரீ சிவ அவாச்ச ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீபத பவான்யேதத் பிரஜானாம் பஷ்ய வைஷசம் ஸ்ரீரோத்தோ மகாத்யோத்புத காலகூடாத் உபஸ்திதம் சொல்றாரு. அஹோபத பவானி சொல்றாரு. இங்க பவானின்னு கூப்பிடுறார் சிவபெருமானுடைய மனைவி பார்வதி. சோ ஹே பவானி, பாருங்க எப்படி இருக்காங்க மக்கள் எல்லாரும், எப்படி கஷ்டப்படுறாங்க. பிரஜானாம் பஷ்ய வைஷசம், மக்கள் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்தியா. இப்படி ஹாலஹால விஷம் அப்படின்ற காலக்கூட்ட விஷம் அப்படிங்கிறது வந்திருக்கான் ஷீரோத அந்த பால் சாகரத்துல இருந்து. அப்படிப்பட்ட விஷத்தினால எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. ஆசம் பிராண பரிபோஷணம் வித்யேயம் அபயம் ஹிமே ஏதாவான் ஹி பிரபோரர்த்தோ யத்தீன பரிபாலனம் சொல்லிட்டு, இப்படி இவங்க கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு நம்ம தான கதி, இவங்க நம்ம காப்பாற்ற போலாம், யாரு காப்பாற்ற முடியும்? ஏன்னா நமக்கு சக்தி இருக்கு, காப்பாற்றக்கூட சக்தி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணும், இது நம்மளுடைய கடமை, அவங்களை காப்பாத்துறது. அவங்க கடமையை நம்ம மீறக்கூடாது, அவங்களை நம்ம காப்பாற்றாம இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணும், கண்டிப்பா எல்லாரையும் நம்மளை சார்ந்தவங்களை நம்ம என்ன பண்ணும், கண்டிப்பா காப்பாற்றணும் சொல்லி சொல்றோம். பிராணைஹி ஸ்வசை பிராணின பந்த சாதவக்ஷந்த பங்குரைஹி பந்தவர்ஷேஷு பூதேஷு மோகிதேஷு ஆத்மமாயையா சொல்றார். இந்த உலகத்துல மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருத்தரோட சண்டை போட்டுக்கிறாங்க, மாயினால கவரப்பட்டு இவங்க எனக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. ஒருத்தருக்கு பிரச்சனை வரும்போது என்ன பண்றாங்கன்னா எல்லாம் ஓடி போயிடுவாங்க. அது வரைக்கும் எல்லாரும் நல்லா பழகிட்டு இருந்தவங்க பிரச்சனை வரும்போது யாருமே யாருக்கும் உதவி பண்றது கிடையாது. உண்மையில யாரும் யாரையோட நட்புறவோட இருக்கிறது கிடையாது. காரணம் என்னது, மாயனுடைய தாக்கம். ஆனா பக்தர்கள் அப்படி இருக்கக்கூடாது. பக்தர் என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல, மற்றவர்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கணுமே தவிர என்னைக்கும் தன்னுடைய சுயநலத்தை என்னைக்கும் பார்க்கக்கூடாது. இது ஒரு பக்தனுடைய குணம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லி முடிச்சுட்டு சொல்றாரு, பும்சஹ கிருபயதோ பத்ரே சர்வாத்ம பிரியதே ஹரிஹி. எப்ப ஒரு மனிதன் பும்சஹ கிருபயாதோ பத்ரே, எப்ப ஒருவன்
கஷ்டப்படக்கூடிய நபருக்கு கருணையை காட்டுறானோ, சர்வாத்ம பிரியதே ஹரிஹி, அப்படி யார் மேல நம்ம கருணை காட்டுறோமோ அவங்க மேல ஹரி ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. பிரீதே ஹரோ பகவதி பிரியேஹம் சராச்சராக, அப்படி பகவான் எப்ப திருப்தி அடைகிறாரோ அப்ப நான் திருப்தி அடைகிறேன். எப்ப நான் திருப்தி அடைகிறேனோ அப்ப மொத்த உலகம் திருப்தி அடையுது. தஸ்மாதிதம் கரம் புஞ்சே பிரஜானாம் ஸ்வஸ்திரஸ்துமே. அதனால என்ன பண்ண போறேன், இந்த மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுவதற்காக இந்த விஷயத்தை நான் குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு போறாரு. சிவபெருமானாகவே என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டு தான் போறார். அப்படி மதிப்பு கொடுக்கிறார், தன்னுடைய மனைவிக்கு மதிப்பு கொடுத்து நடத்துறார். அந்த பவானிக்கும் அந்த சிவபெருமானுடைய குணம் தெரிஞ்சவளா இருக்கிறனால, அவருடைய சாரித்திரம் தெரிஞ்சவளா இருக்கிறதுனால அவளுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஏன்னா சிவபெருமானுக்கு இந்த ஒரு விஷம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிறனால என்ன பண்றா, அவளும் ஒத்துக்கிறா. சிவபெருமான் வந்து விஷத்தை குடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்றார். இங்க அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நாம் எப்ப மற்ற உயிரினங்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அதனால பகவான் திருப்தி அடைகிறார் அப்படின்னு சொல்றார். எப்ப பகவான் திருப்தி அடைகிறாரோ அப்ப நம்ம எல்லாரும் திருப்தி அடைய முடியும் அப்படின்னு சொல்றார். அதனால இந்த மனித வாழ்க்கை எதுக்காக இருக்கு அப்படின்னா, முதல்ல நம்முடைய வாழ்க்கையை நம்ம சுத்தப்படுத்திக்கிட்டு மற்றவர்களுக்கு என்ன பண்ணும், நல்லதை செய்ய முயற்சி பண்ணும். சைத்தன்ய மகாபுரு இதான் நம்மளுக்கு இந்த கட்டளை கொடுத்திருக்காரு. பாரத பூமி தேவையிலே மனுஷ ஜென்மஜாய் ஜென்ம சார்த்தக கரி பர பரோபகார் அப்படின்னு சொல்ற. முதல்ல என்ன பண்ணும், இந்த பாரத வருஷத்துல பிறந்தவங்க எல்லாருமே தன்னுடைய ஜென்மத்தை முதல்ல சாபல்யம் ஆக்கிக்கிட்டு கிருத்தகிருத்தியம் ஆக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், மற்றவங்களுக்கு இந்த பக்தி விஷயத்தை கொடுக்க முயற்சி பண்ணும். இதுதான் பாரத வருஷத்துல இந்த இந்தியாவில பிறந்த ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா இதுதான் பகவானுக்கு திருப்தி கொடுக்கும். நாம் பகவான் முன்னாடி எவ்வளவுதான் வேற விஷயம் செஞ்சாலும் அது அவருக்கு தேவையே கிடையாது. நம்ம செய்யக்கூடிய மற்ற சேவைகள் அவருக்கு தேவை ஒரே விஷயம் என்னது, நாம் பகவானை நல்லபடியா வழிபாடு பண்ணணும், பகவான் மேல அன்பு வளர்த்துக்கணும். அதே போல மற்றவங்க என்ன பண்ணணும், இந்த விஷயத்துல ஈடுபடுத்த முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அதனால ஒன்னும் ஆக போறது கிடையாது, அப்படி ஆனாலும் எனக்கு பரவாயில்ல, பகவான் திருப்தி அடைஞ்சா போதும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்காரு. ஒரு பக்தன் இப்படிதான் இருக்கணும். ஸ்ரீல பிரபுபாதர் அவர் யோசிச்ச விஷயம் இதுதான். எனக்கு வந்து அமைதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கல அவர். எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை வேணும், எனக்கு மதிப்பு மிக்க வாழ்க்கை வேணும்னு நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தாருன்னா அவர் அமெரிக்காக்கே போயிருக்க மாட்டார், இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை நம்ம இன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்க மாட்டோம். ஸோ என்ன பண்ணார், அவரு வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்தார். அவருடைய குடும்பத்தை விட்டார், அவருடைய தொழிலை விட்டார். சரி அதெல்லாம் பௌதிகம் அப்படின்னு சொல்லி விட்டலாம். ஆனா ஆன்மீகம் சொல்லி பார்த்தாலுமே கூட ராதா கோவிந்தருடைய கோயில வாழ்ந்துட்டு இருந்தார், ராதா தாமோதருடைய கோயில வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த கோயில்ல அவருக்கு நல்ல அறைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. ராதா தாமோதர தினமும் பார்க்க முடியவங்க. ரூப கோஸ்வாமியினுடைய சமாதி பக்கத்துல வாழ்ந்துட்டு இருந்தார். பாகவத்தை உட்காந்து படிச்சு அதுக்கு வியாக்கியானம் கொடுத்துட்டு இருந்தார். நல்ல பிரசாதம் கிடைச்சிட்டு இருந்துச்சு. ஸோ ஆன்மீகத்துல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அமைதியான, ரொம்ப வெல் செட்டில்டு லைஃப்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அது போல ஆன்மீகத்துல எப்படி இருந்தார், ரொம்ப செட்டில்டு லைஃப்ல வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனா அப்படி செட்டில்டு லைஃப்ல அவருக்கு இருக்க பிடிக்கல. எப்பயுமே நம்மள கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னேற்றம் வந்து பாதிக்கப்படும். எப்பயும் நம்ம எப்படி வச்சிருக்கோம், நம்மள என்னைக்குமே ஒரு ஃப்ரண்ட் போர்ஷன் வச்சுக்கணும். ஒரு சண்டையில எப்படி நின்று இருக்கும் அந்த மாதிரி நின்றுட்டு இருக்கணும் என்னைக்குமே. அப்பதான் நம்மளுக்கு பலம் அதிகமாகும், தைரியம் அதிகமாகும். அதே போல பகவான் மேல நம்மளுக்கு சரணாகதி அதிகமாகும். ரொம்ப கம்ஃபர்ட்டா உட்காந்துட்டோம் அப்படின்னா அதனால நமக்கு எந்திரிச்சா என்ன, எந்திரிக்கலாம், இன்னைக்கு பிரதானம் கிடைச்சிடும், அப்படியே இன்னைக்கு பஜனை பாட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோமே தவிர சரணாகதி வராது. என்ன பண்ண, அவர் வந்து அப்படி ஒரு சரணாகதி குணத்தை காட்டுறார். சரணாகதி அப்படின்னா பகவான் மேல முழுமையா நம்பி இருக்கணும், பகவானுக்காக ஏதாவது செய்யணும். கோயில உட்கார்ந்து இருக்கிறது கிடையாது, கோயில உட்காந்துட்டு வெறுமனே பிரசாதம் சாப்பிட்டு பகவானை தரிசனம் பண்றது கிடையாது. என்ன பண்ணும், பகவானுக்காக ஏதாவது செய்யணும். என்ன செய்யணும், கிருஷ்ண பக்தியை கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார். முயற்சி பண்ணார், முயற்சி செஞ்சார். 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் முயற்சி செஞ்சார், முடியவே இல்லை. சரி பரவாயில்ல, முயற்சி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு தோண்ட போல என்ன பண்ணார், மறுபடியும் முயற்சி பண்ணார். போய் உட்காந்துட்டார். ஒரு அம்மா வந்து பெரிய கப்பல், சரக்கப்பல் நடத்துறாங்க. அந்த அம்மாவுடைய ஆபீஸ்ல போய் உட்காந்துட்டார். படிக்கட்டுலயே உட்காந்துட்டார். அவங்க நடந்து போற இடத்துல உட்காந்துட்டார். ஏன்னா அப்பதான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற இடத்துல உட்காந்துட்டு கம்ஃபர்ட்டா உட்காந்துட்டோம் அப்படின்னா சரி அது கூட உட்காந்துட்டு விட்டு போயிடுவாங்க. படிக்கட்டுலயே உட்காந்துட்டாரு. அந்த அம்மாவுக்கு ஒன்னும் சொல்ல முடியல. என்ன சுவாமிஜி நீங்க இப்படி வந்து தினம் உட்காந்துருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க. ஏன்னா சன்னியாசி இவ்வளவு வயசானவர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு, நம்ம படிக்கட்ட அதுவும் நம்ம செருப்பு போட்டு நடந்து போயிட்டு வந்துட்டு இருக்கோம், அந்த இடத்துல உட்காந்துருக்காருன்னு சொல்லி ரொம்ப மன வருத்தப்படுறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, சுவாமிஜி அமெரிக்கா இஸ் டூ கோல்ட், யூ ஆர் டூ ஓல்ட் அப்படின்றாங்க. பட் ஐ எம் டூ போல்ட், ப்ளீஸ் கிவ் மீ டிக்கெட் அப்படின்றாரு. கொடுங்க நான் பரவாயில்ல போயிட்டு வரேன்னு சொல்றாரு.
போறாரு. அங்கேயும் போய் கஷ்டம் தான் பட்டார். சாதாரணமா அங்க வந்து கிருஷ்ண பக்தி கொண்டு வர முடியல. இன்னைக்கு நம்ம எல்லாம் வந்து எவ்வளவு சுகமா கேட்கிறோம் அப்படின்னா, கோயிலுக்கு கூட நம்மளால வர முடியல. அப்படிப்பட்ட துரதிருஷ்டமான சூழ்நிலை இருக்கும். கோயிலுக்கு வாரத்துக்கு ஒரு முறை கூட நம்மளால வர முடியல. சோ நம்ம எல்லாம் இப்படி சுகமா அப்படின்னு சொல்றதை விட இன்னும் சோம்பேறித்தனமான சுகத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம் கிருஷ்ண பக்தியில. ஆனா பிரபுபாதர் அப்படி தன்னுடைய வாழ்க்கையில சரணாகதியை காட்டினார். அப்படி காட்டினதுனால கிருஷ்ணர் அப்படி அவர்கிட்ட ரெசிப்ரோகேட் பண்ணார். ஏ தாமா பிரபத்தியந்தே தாம் ததையோ பஜாமியகம். நீ எப்படி என்கிட்ட சரணாகதி பண்றியோ அதுக்கு தகுந்த பலனை கொடுக்குன்னு சொல்றார். ஸோ நமக்கு உள்ளார அந்த அளவுலாம் ஃபயர் கிடையாது. உள்ள நெருப்பு அப்படிங்கிறது கிடையாது. சில பிரபுபாதரை பார்க்கும்போது அந்த ஃபயர் இருந்துச்சு. அவர் சுத்தி எப்பயுமே ஒரு 100 பேர் 200 பேர் இருந்துட்டே இருப்பாங்க. எப்பயும் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டே இருக்கும். பெரிய பெரிய நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும். ஏதாவது நடந்துட்டே இருக்கும். இப்ப நமக்கு அந்த ஃபயர் அப்படிங்கிறது போயிடுச்சுன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா எல்லாம் வாழ ஆரம்பிச்சிட்டோம். கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து ஒருத்தர் வெளில வர முயற்சி பண்ணும். அப்பதான் என்ன பண்ணுவார் கிருஷ்ணன் நம்மளுக்கு அதிகமான பலனை கொடுக்க ஆரம்பிப்பார். அது போல பௌதிகத்துல மட்டும் கிடையாது, ஆன்மீகத்துல என்ன பண்ணும், கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வரும். ஓகே, நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ நான் உபன்யாசம் கேட்டுட்டு இருக்கேன், நான் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் நல்லவனா வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் நல்லவனா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாமளே வந்து சமாதானப்படுத்துகிறது கிடையாது. இந்த உலகத்துல நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் எப்ப கிருஷ்ண பக்தர்களா இல்லையோ அதெல்லாம் நம்முடைய குற்றம் தான், அவங்களுடைய குற்றம் கிடையாது. ஏன்னா நம்ம அவங்களுக்கு கிருஷ்ண பக்தி சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு கிருஷ்ண பக்தி தெரிய போறது கிடையாது. நாம் சோம்பேறித்தனமா உட்காந்துட்டு இருக்கோம். நாம சோம்பேறித்தனமா உட்காந்துட்டு அவங்க எல்லாம் கிருஷ்ண பக்தி இல்ல கிருஷ்ண பக்தின்னு சொல்லிட்டு நம்முடைய குற்றம் தான். ஒரு முறை சேலத்துல கோயில நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம்னா மிருதங்க கிளாஸ் கத்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு பெங்காலி ஒரு டிவோட்டி ஒருத்தர் வந்திருந்தாரு. அவரை வச்சு எல்லாரும் மிருதங்கம் கத்துக்கலாம் அப்படின்னு உட்காந்துருந்தோம். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா எங்களை வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்ணாரு, மிருதங்கம் கத்துக்கணும் அப்படின்னு, ஏய் போய் தண்ணி கொண்டு வா, ஏய் நீ போய் ஜூஸ் கொண்டு வா, நீ கால் பிடிச்சு விடு, அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஆனா மிருதங்கம் நல்லா வாசிச்சார், நல்லா பாடினாரு. என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஒரு கால் பிடிச்சி விடுறது, ஒரு விசிறி வீசுறது, தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறது, ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்கறது. அவர் வந்து ஒரு பீட் சொல்லி கொடுப்பாரு. இன்னைக்கு அவ்வளோதான் பீட், அவ்வளோதான் நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாரு. ஸோ எல்லாரும் வந்து கூட்டிட்டோம். காலையில எல்லாம் பிரசாதம் சாப்பிட்டுட்டு எல்லாம் ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வந்துட்டு மிருதங்கம் சொல்லிக் கொடுங்க, மிருதங்கம் சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு. ஓகே எல்லாம் கீழே உட்காருங்க அப்படின்னு சொல்லி கீழே உட்கார வச்சு மேலே உட்காந்து உட்காந்து மிருதங்கம் வாசிச்சுட்டு இருக்காரு. ஒரு பீட் சொல்லி கொடுத்து நாங்களாம் கத்துட்டு இருக்கோம். அப்ப திடீர்னு டெம்பிள் பிரசிடென்ட் எல்லாம் வந்தாரு. தொடர்ந்து பார்த்தாரு. பாபா வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்டாரு. பிரபுஜி ஆர் பிராக்டிசிங் மிருதங்கா. ஓஹோ, people are going to hell in front of your nose and you are playing மிருதங்கா here. Just get out, go out and distribute books அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டார். நம்ம கோயில் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம மிருதம் கத்துக்கிறதுக்காக வரல, பிரசாதம் சாப்பிட்டு பட்டு தூங்குறதுக்காக வரல. எதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கோம், எதுக்காக நம்ம வாழ்க்கையை விட்டு வந்திருக்கோம், எதுக்காக நம்ம படிப்பை விட்டுட்டு நம்மளுடைய வேலையை விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் விட்டு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா வாழ்றது கிடையாது. வெளில இருக்கிறது கம்ஃபர்ட், ரொம்ப இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். வேலை பண்றது யார் வேலை பண்றது, குடும்ப பொறுப்பு எல்லாம் யார் சார் பாத்துக்கிறது, கோயிலுக்கு போனா ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கலாம், எந்த பொறுப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி உட்காரத்துக்காக கிடையாது. கோயிலுக்கு போறது இன்னும் அதிக பொறுப்பு எடுத்துக்கிறது. அப்ப சொன்ன விஷயம், வெளில போங்க எல்லாரும், இன்னைக்கு மக்கள்லாம் அவங்க நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க, நம்ம மூக்கு முன்னாடி நம்ம முகத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாம் உட்காந்து கம்ஃபர்டபுளா மிருதங்க வாசிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சோ அந்த விஷயத்த நம்ம பிரபுபாதர்கிட்ட பார்க்க முடியும். அப்படி ஒரு சக்தி அவர்கிட்ட இருந்துச்சு. எப்படியாவது வெளில கொண்டு போய் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும், கிருஷ்ண பக்தியை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தார். 12 வருஷம் தான். 12 வருஷத்தை உலகத்தையே மாத்தி காட்டினார். எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. எல்லா பார்லிமெண்ட்லயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இஸ்கான் உலகத்தையே ஆட்சி, உலகத்தையே கைப்பற்றிட்டு போல இருக்கு, இப்படி எல்லாம் இருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு பக்தரும் சாதாரண கிடையாது, எக்ஸ்ட்ரீம்ஸா இருப்பாங்க. அவங்க பிரபுபா சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவு எதை விட செய்ய தயாரா இருப்பாங்க. அப்படி இருந்தாங்க. சோ அப்படி இருக்கும்போது ரொம்ப நல்ல குணத்தோட இருந்தாங்க, அதே சமயத்துல ரொம்ப உள்ள ஃபயரோட இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, எப்படி முடியும், இப்படி சாத்தியமா, ஒரு வயசான நபரால எப்படி இப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. காரணம் என்னன்னா அவர்கிட்ட இருந்த அந்த ஃபயர் தான், அவர்கிட்ட இருந்த அந்த உணர்வு, கிருஷ்ண உணர்வு மத்தவங்க கிட்ட போகும்போது அதே உணர்வோட, அதே எனர்ஜியோட, அதே ஒரு ஃபோர்ஸோட வெளில வர ஆரம்பிச்சது. நீங்க சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், கிருஷ்ணரை திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கிருஷ்ண பக்தி மற்றவங்களுக்கு கொடுக்கறதா சொல்லி சொல்றேன். அதான் சிவபெருமான் நீங்க பண்றாரு. சிவபெருமான் தான் சொல்றாரு, பகவானை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா இந்த உலகத்தினுடைய மக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், எதாவது செய்யணும் சொல்லி சொல்றோம். நம்ம என்ன செய்ய முடியும், இதுதான் செய்ய முடியும். அவங்க செய்யறது ரொம்ப மிக உயர்ந்த நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கிருஷ்ண பக்தி தான் மிக உயர்ந்த விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றார்.
இப்படியாக பார்வதி தேவி கிட்ட பவானி கிட்ட வந்து அவங்க பர்மிஷன் வாங்கின அப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த விஷத்தை வந்து குடிக்க போறார். எப்படி குடிக்க போறா அப்படின்னு கேட்கும்போது 2 கையை இப்படி கூப்பிட்டு வச்சுட்டு இருக்காரா, கை வச்சுட்டு இருக்காரா. ஸோ மொத்த கடலும் அந்த அந்த விஷம் பரவி இருக்கு. ஆனா அந்த விஷம் எல்லாம் என்ன ஆயிடுச்சான், அவருடைய கைக்குள்ள, அவருடைய கை ஒரு சின்ன கைக்குள்ள எல்லாம் அடக்க போயிடுச்சான். அந்த ஒரு சின்ன கையில என்ன பண்ணார், அந்த விஷத்தை எடுத்து அப்படியே குடிச்சிட்டார். குடிக்கும் பொழுது அந்த தொண்டைக்குள்ள இறங்கிட்டு இருக்கு. தேவர்கள் சொல்லிட்டாங்க, நீங்க வயிற்றுக்குள்ள இறக்க வேண்டாம், தொண்டையிலே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க தான் எல்லாருக்கும் தாய் தந்தையா இருக்கீங்க. ஸோ உங்களுடைய வயிற்றுக்குள்ள போயிடுச்சுன்னா உலகத்துல எல்லாருக்கும் நல்ல நன்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு சொன்னதுனால உங்க தொண்டையில நிறுத்திட்டாங்க. அதனால அவரோட தொண்டை வந்து நீல கலரா மாறி போயிடுச்சான். நீலகண்ட அப்படின்னு சொல்றது உண்டு சிவபெருமான். அப்படி தொண்டையிலேயே அவர் என்ன பண்றாரு, அந்த விஷத்தை வச்சு பாதுகாக்கக்கூடியவரா இருக்கார் சொல்லி சொல்றாரு.